டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சகத்தை முற்றுகையிட்டு அகில இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, மாணவர்களுடைய போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். தேசிய கல்விக் கொள்கை மற்றும் தமிழ்நாடு குறித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய கருத்தை கண்டித்து டெல்லியில் உள்ள மத்திய கல்வி அமைச்சகத்தை முற்றுகையிட்டு தற்போது அகில இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பாக முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக டெல்லியினுடைய சாஸ்திரி பவனில் அமைந்துள்ள கல்வி அமைச்சக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய அவர்களை கைது செய்து தற்போது டெல்லியினுடைய காவல்துறை அதிகாரிகள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக தேசிய கல்விக் கொள்கை, குறிப்பாக தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டிய கல்வி திட்டத்திற்கான சுமார் 2000 கோடி ரூபாயை ஒதுக்காமல் இருப்பதற்கு தேசிய கல்விக் கொள்கையினுடைய திட்டங்களில் தமிழ்நாடானது இணையாமல் இருப்பதற்கே காரணம் என்ற ஒரு கருத்தை சமீபத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஒரு போராட்டத்தை தற்போது அகில இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பானது டெல்லியில் உள்ள கல்வித்துறை அமைச்சகத்தை முற்றுகையிட்டு நடத்தி வருகிறது. மிக முக்கியமாக டெல்லியில் பயிலக்கூடிய JNU டெல்லி பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த ஒரு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சாஸ்திரி பவனில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்பொழுது நாடாளுமன்ற அலுவலகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த காவல்துறை நிலையத்திற்கும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.